ஹாய் எவ்ரிஒன். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா, எப்படி வந்து ஒரு லிஸ்ட்டில் வந்து எந்த எலிமெண்ட் வந்து நிறைய வாட்டி ரிப்பீட் ஆயிருக்கோ, அந்த எலிமெண்ட் எப்படி வந்து நாம கண்டுபிடிக்கிறதுன்னு தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, இப்போ வந்து ஒரு லிஸ்ட் வந்து ஒன்று எடுத்துக்கிறேன். அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம், ஒன்று ஒன்றா நாம நார்மலாக வந்து எப்படி நம்ம பார்ப்போம், ஒன்று ஒன்றா பார்ப்போமா? நார்மலாக வந்து லைக் ஹியூமனாக திங்க் பண்ணும்போது எப்படி திங்க் பண்ணுவோம்னா, ஒன்று ஒன்றா பார்ப்போம். பார்த்துட்டு இப்போ 1 ஃபர்ஸ்ட் வருதுன்னு பார்க்குறோம். 1 டைம் வந்திருக்குன்னு வச்சுப்போம். அதுக்கப்புறம் 2 பார்ப்போம். 2 வந்து 1 டைம் வந்திருக்குன்னு நாம ரெஜிஸ்டர் பண்ணி வச்சுப்போம். அதுக்கப்புறம் 3 வந்து 3 டைம்ஸ் வச்சிருக்குன்னு நாம ரெஜிஸ்டர் பண்ணி வச்சிருப்போம். அந்த மாதிரி ரெஜிஸ்டர் பண்ணி வைக்கிறது தான் என்ன யூஸ் பண்ணுறோம்னா, டிக்ஷனரி யூஸ் பண்ணுறோம். இது வந்து ஏற்கனவே வந்து ஒரு வீடியோவில் வந்து இந்த மெத்தட் நான் சொல்லியிருப்பேன். டிக்ஷனரி எதுக்காக யூஸ் பண்ணுறோம், இந்த இது இவ்வளோ டைம் ரிப்பீட் ஆயிருக்கு, அதுக்கு அதை சேவ் பண்ணுறதுக்காக தானே. இப்போ வந்து என்ன பண்ணலாம்னா, இப்போ வந்து ஒன்று ஒன்றா வந்து ஐட்ரேட் பண்ணுறோம் நம்ம அந்த லிஸ்ட்டில் இருக்கிறத. இப்போ ஃபர்ஸ்ட் வந்து ஐயில் வந்து 1 வரும். இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா, ஃபர்ஸ்ட் வந்து டிக்ஷனரியில் வந்து அந்த எந்த எலிமெண்ட்ஸும் இருக்காது. ஸோ அதை வச்சு என்ன பண்ணலாம்னா, நாம ஃபர்ஸ்ட் இனிஷியலைஸ் பண்ணுவோம்ல, இந்த இது இவ்வளோ வாட்டி 1 டைம் வந்திருக்குன்னு ஃபர்ஸ்ட் டைம் வரும்போது அதை வந்து நாம பண்ணலாம். அதை எப்படி பண்ணலாம்னா, இப்போ டாட் கெட் ஆஃப் ஐன்னு போடுறேன். இப்போ டாட் கெட் ஆஃப் ஐனா என்ன வரும்னா, டா அந்த டிக்ஷனரி டாட் கெட் ஆஃப் ஐ என்ன 1 ஃபர்ஸ்ட் வரும். இப்போ 1 பார்ப்போம் நம்ம. டிக்ஷனரி இல்லை இருந்தால் வந்து அந்த கீ வேல்யூவை ரிட்டர்ன் பண்ணும். கீ இல்லை, அந்த கீயோட வேல்யூவை ரிட்டர்ன் பண்ணும். இப்போ அது இல்லை, அதனால என்ன ரிட்டர்ன் பண்ணா, நன் ரிட்டர்ன் பண்ணும். ஸோ இல்லைனா என்ன பண்ணணும், நாம் வந்து என்ன, இப்போ அதில் ஏற்கனவே இல்லை, ஆனால் இப்போ தான் வந்து நாம் ஆட் பண்ண போகிறோம். ஏன்னா இப்போ தான் வந்து அந்த இடத்துக்கே வந்திருக்கு. ஸோ நாம் நாட் போட்டோன்னா, இப்போ நன் வந்து இங்கே நன்னுன்னு வரும். அது வந்து என்ன ஆகும்னா ட்ரூ ஆகிடும். அங்கே என்ன பண்ணலாம்னா, நாம் அதோட ஃபர்ஸ்ட் அக்கரன்ஸை வந்து இது பண்ணிடலாம், ரெக்கார்ட் பண்ணிடலாம். ஐ மீன் ஒன் டைம் வந்து வந்திருக்கு, அந்த ஒன்னுங்கிறது வந்து 1 டைம் வந்திருக்குன்னு நம்ம ரெக்கார்ட் பண்ணிடுறோம். இப்போ எல்ஸில் வந்துச்சுன்னா, இப்போ இப்போ ஃபர்ஸ்ட் டைம் வந்து 1 வந்துடுச்சு. இப்போ செகண்ட் டைமே வந்து இங்கே ஒரு 1 இருக்குன்னா, அது வரும்போது என்ன ஆகும்னா, டிக் டாட் கெட் ஆஃப் 1ன்னு போடுவோம். 1 வந்து ஏற்கனவே இங்கே வந்திருக்கா, அது ஏற்கனவே நம்ம இதில் உள்ளே போட்டிருக்கோமா. ஸோ என்ன ஆகும்னா, அந்த வேல்யூவை ரிட்டர்ன் பண்ணும் 1ங்கிறது. அப்போ நாட் ஆஃப் 1ங்கிறது என்ன, ஃபால்ஸ் தான் வரும். நாட் ஆஃப் எனி வேல்யூ இஸ் ஃபால்ஸில். ஸோ எல்ஸில் வரும். எல்ஸில் வரும்போது நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா, ஈஸியாக வந்து இன்க்ரிமெண்ட் பண்ணிக்கலாம். இப்போ டிக் ஆஃப் ஐ ப்ளஸ் ஈக்குவல் டு 1 அப்படியே வந்து நம்ம இன்க்ரிமெண்ட் பண்ணிக்கலாம், அவ்வளோதான். அதுக்கப்புறம் நான் இப்போ இது வந்து என்ன பண்ணுறேன்னா, ஒரு இப்போ வந்து நான் டிக்ஷனரியை பிரிண்ட் பண்ணால் என்ன இருக்குன்னா, நமக்கு ஒன்றும் வந்து எவ்வளோ வாட்டி ரிப்பீட் ஆகிருக்கு அந்த அக்கரன்ஸ் மட்டும் இருக்கும். இப்போ 1 வந்து 3 டைம்ஸ் இருக்குது, 2 வந்து 1 டைம் இருக்குது, 3 வந்து 4 டைம்ஸ் இருக்குது, 4 1 டைம் இருக்குது. இப்போ அதை எப்படி கண்டுபிடிக்கலாம்னா, இப்போ இதுக்கு வந்து புதுசாக வந்து லூப் போட தேவையில்லை. ஏன்னா அந்தந்த இடத்துலையே நாம் வந்து கண்டுபிடிச்சிடலாம். அதை எப்படி பண்ணலான்னா, நாம் ஒரு வேரியபிளில் ட்ராக் வச்சுக்கணும், கவுண்ட். இப்போ ஃபர்ஸ்ட் வந்து மேக்ஸ் வந்து சும்மா இப்போ லார்ஜஸ்ட் நம்பர் கண்டுபிடிக்கும் போதெல்லாம் நம்ம மேக்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் எலிமெண்ட்டே வச்சுப்போம்ல. அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் வரது எல்லாத்துக்கூடயும் கம்பேர் பண்ணிட்டு அதுக்கப்புறம் சேஞ்ச் பண்ணிப்போம்ல. அந்த மாதிரி நம்ம இதுலேயும் பண்ணலாம். என்ன பண்ணலான்னா, ஃபர்ஸ்ட் எலிமெண்ட்டை வந்து மேக்ஸாக நம்ம போட்டுடுறோம். அதுக்கப்புறம் என்ன பண்ணலான்னா, கவுண்ட் வந்து நான் 1ன்னு வச்சுக்கிறேன். ஏன்னா ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் சும்மா வந்து ஸ்டார்டிங் வந்து 1ன்னு வைக்கிறேன். தென் என்ன பண்ணுவோம்னா, நாம் இங்கே வந்து ஒரு இஃப் கண்டிஷன் போடுறேன். டிக்ஷனரி ஆஃப் ஐ வந்து கவுண்ட்டை விட கிரேட்டராக இருக்கான்னு பார்க்குறோம். கவுண்ட்டை விட கிரேட்டராக இருந்தால் என்ன, அதுதான் வந்து இப்போ புது மேக்ஸிமம் வேல்யூவாக இருக்குமா. ஸோ நாம் என்ன பண்ணுறோன்னா, மேக்ஸ் ஈக்குவல் டு ஐயை போட்டுவிடும். ஏன்னா அதுதான் மேக்ஸிமம் வேல்யூவாக இருக்கும். அதோட கவுண்ட் என்ன இருக்கும், அந்த டிக்ஷனரி வேல்யூவை போட்டுருவோம், டிக்ஷனரி ஆஃப் ஐ. ஸோ இப்போ வந்து என்ன நடக்கும்னா, இங்கே 2 இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் டைம் வரும்போது என்ன ஆகும், இங்கே வந்து டிக்ஷனரியில் வந்து ஒரு 1 கீ வந்துடும். 1 வந்து 1 டைம் வந்திருக்குன்னு ஃபர்ஸ்ட் டைம் வரும், ஃபர்ஸ்ட் லூப்பில் வந்துடும். ஏன்னா இஃப் லூப்பில் போகும். அதுக்கப்புறம் என்ன பண்ணணும், என்ன ஆகும், செகண்ட் டைம் 2 வரும்போது என்ன ஆகும்னா, 2 வந்து இஃப் லூப்புக்குள்ளே போயிட்டு முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் அகெயின் 2 வரும்போது என்ன ஆகும்னா, எல்ஸில் போகும். எல்ஸில் போனோடனே டிக் ஆஃப் ஐ இன்க்ரிமெண்ட் பண்ணுறோம்ல நாம். ஸோ இன்க்ரிமெண்ட் பண்ணும்போது என்ன ஆகும், அந்த டிக்ஷனரி ஆஃப் 2 வந்து என்ன வேல்யூ இருக்குன்னா, 2 டைம்ஸ் ரிப்பீட் ஆயிருக்கு. ஸோ வந்து 2 ஆகிடும். அப்போ கவுண்ட் வேல்யூ வந்து 1 தான் இருக்கும். ஏன்னா ப்ரீவியஸாக 1 தான் வந்திருக்கு. ஸோ அப்போயே வந்து நம்ம செக் பண்ணுறோம், கவுண்ட் வேல்யூவோட எது கிரேட்டராக இருக்கான்னு. ஸோ கிரேட்டராக இருக்குன்னு தெரிஞ்சோடனே என்ன நம்ம பண்ணுறோன்னா, மேக்ஸில் வந்து வேல்யூ செட் பண்ணிடுறோம். எந்த வேல்யூ வந்து இப்போ 2ன்னு செட் பண்ணுறோம். ஏன்னா ஐயில் 2 தான் இருக்கும். அதுக்கப்புறம் கவுண்ட்டும் வந்து அந்த
டிக்ஷனரி ஆஃப் ஐ. டிக்ஷனரி ஆஃப் ஐ என்ன? 2. 2ஓட கவுண்ட் எவ்வளோ? 2. 2 வாட்டி வந்திருக்கு 2. ஸோ அது வந்து அப்படியே வந்துடும். இப்போ வந்து பிரிண்ட் பண்ணி பார்க்கலாம். மேக்ஸ் கவுண்ட். யா, இப்போ இந்த ப்ராப்ளம் வந்து என்னன்னா 3 தான் மேக்ஸிமம் வேல்யூ. அது வந்து எவ்வளோ வாட்டி வந்திருக்கு? 4 டைம்ஸ் வந்திருக்கு. அதை நம்ம பிரிண்ட் பண்ணிட்டோம். 4 போடலாம். ஓகே. யா, இப்போ 4 வந்து நம்ம 6 டைம்ஸ் ரிப்பீட் ஆயிருக்கு. ஸோ வந்து அதுதான் வந்து மேக்ஸிமம் ரிப்பீட்டிங் அண்ட் அதோட கவுண்ட் வந்து 6. இப்படி வந்து நம்ம பண்ணி முடிச்சிடலாம். ஓகே, இந்த வீடியோ வந்து அவ்வளோதான். இதில் ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் வேறு ஏதாவது வீடியோ சஜஷன்ஸ் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.